வளமுடன். இன்றைய நாள் 30/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:31, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று அதிகாலை 2:44 வரை, திருதியை, பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை, திருவோணம், பின்பு அவிட்டம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:58 வரை, திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். வேலை தொடர்பான விஷயங்களில் நினைத்தது நிறைவேறும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். வாய்ப்புகள் அதிகமாகும். முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும். சிந்தனைகள் கூடும். புதுவிதமான அனுபவங்களினால் மகிழ்ச்சியான நிலையும் மேலோங்கும். பூர்வீக சொத்து விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரேஷம் சிக்கல்கள் தீரும். மிதுனராசி நேயர்களே, தன்னம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். எதிலும் லாபங்கள் உருவாகும். பேச்சுக்களினால் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் தடைகள் நீங்கும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிலும் குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் நிதானமாக செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் தடைகள் உண்டாகும். பூசம் மாற்றங்கள் கிடைக்கும். ஆயில்யம் அலைச்சல்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் திறமையுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். புதுவிதமான சிந்தனைகள் கூடும். திடீர் செலவுகள் ஏற்படும். சொந்த பந்தங்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் திறமைகள் கூடும். பூரம் கடமைகள் அதிகமாகும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேசி மகிழ்வீர்கள். புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். லாபங்கள் மேலோங்கும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் வளமான நாள். ஹஸ்தம் வளர்ச்சிகள் கூடும். சித்திரை நல்ல முடிவுகள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள்.
ஆதாயங்கள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும். தொல்லைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை வளர்ச்சிகள் கூடும். சுவாதி ஆதாயங்கள் கிடைக்கும். விசாகம் செலவுகள் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் நீங்கும். அலைச்சல்களின் மூலம் லாபங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தேகநலனில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. நினைத்தது நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் சிந்தனைகள் கூடும். அனுஷம் ஒத்துழைப்பான நாள். கேட்டை பேச்சுக்களை குறைக்கவும். தனுசு ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். அரசு விஷயங்களில் ஆதாயங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் ஆர்வமான நாள். பூராடம் மாற்றங்கள் கிடைக்கும். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மகர ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான சேமிப்புகள் கூடும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் சேமிப்புகள் கூடும். திருவோணம் நிம்மதி கிடைக்கும். அவிட்டம் வருமானம் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் உருவாகும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சிகளும் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். சதயம் யோசித்து செயல்படவும். பூரட்டாதி நிம்மதியான நாள். மீன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். லாபங்கள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் யோசித்து செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய